ஹலோ மீன்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 11 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. ஆல்ரெடி வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் போட்டிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸும் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஹெல்த் எஜுகேஷன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி இந்த ரெண்டு சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ கிடச்சிரும். இப்போ 11th ஒன்று பார்க்கலாம். சேல்ஸ் வந்து 1,60,000. ரேட் ஆஃப் ஜிபி இஸ் 25% ஆன் சேல்ஸ். ஸோ சேல்ஸில் 25% ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் வந்து 1,40,000 சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ட்ரேடிங்கோட இன்ஃபர்மேஷனே தான் ரொம்ப ஈஸி. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ பார்க்கணும். ஸோ இதில் சேல்ஸ் இருக்குது, ஜிபிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இப்போ சேல்ஸ் ஜிபி வந்து சேல்ஸை வச்சு கண்டுபிடிச்சலாம். அப்போ 4 இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஓப்பனிங் ஸ்டாக் கண்டுபிடிச்சிடலாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டுடலாம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு சேல்ஸ் எங்கே வருங்க? கிரெடிட் சைடில் வருமா? பை சேல்ஸ் எவ்வளோங்க? 1,60,000. ஸோ ஜிபி வந்து அப்புறம் போட்டுக்கலாம். பர்ச்சேஸ் வந்து எங்கே வருங்க? டெபிட் சைட்லையா? ஸோ பர்ச்சேசஸ் எவ்வளோங்க? 1,40,000. ஸோ நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு எங்கே வரும்? கிரெடிட் சைடில் வருமா? க்ளோசிங் ஸ்டாக் 30,000. இப்போ ஜிபி எவ்வளோ பர்சன்டேஜுங்க? 25%. ஸோ எப்பவுமே ஆன் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆன்க்கு அப்புறம் எது வருதோ அதை 100% வச்சுக்கணும். இப்போ சேல்ஸ் வந்து நம்மளுக்கு என்னங்க? 100%க்கு சேல்ஸோட வேல்யூ எவ்வளோங்க? 1,60,000. ஓகேவா? அப்போ ஜிபி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ ஜிபி என்ன வருங்க? ஸோ 1,60,000 வந்து 100க்கு அப்படின்னா ஜிபி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 1,60,000 டிவைடட் பை 100 × 25. ஸோ அப்போ என்ன வருதுங்க? ஜிபி வந்து நம்மளுக்கு 40,000. ஸோ இப்போ நம்ம ஜிபி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 4 ஐட்டம் தெரிஞ்சதுன்னா 5வது ஐட்டம் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆதாரம். ஓகேவா? இப்போ இந்த சைடில் 1,90,000 வருது. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு பேலன்ஸ் வரணும். ஸோ இங்கே தான் கம்மியாக. ஓகே, இங்கே வந்து 1,80,000 வருது. அப்போ டிஃப்ரென்ஸ் என்னங்க? பேலன்ஸிங் ஃபிகர் 10,000. அப்போ இது என்னங்க? ஓப்பனிங் ஸ்டாக். இதுதான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர். ஓகே, 1,90,000. ஓகேவா? ஸோ இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு 10,000 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா? இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். ஸோ அதுலேயும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் ஈஸியாக எப்படி போடுறது அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு சேல்ஸ் மைனஸ் ஜிபி. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தெரியாது, சேல்ஸ் தெரியும் இல்லையா? சேல்ஸ் எவ்வளோங்க? 1,60,000. ஜிபி இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 40,000 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ 1,20,000 தான் நம்மளுக்கு என்னங்க? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஓகேவா? ஸோ இது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஃபார்முலா எழுதி பார்க்கலாமா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஃபார்முலா என்னங்க? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். எந்த ஃபார்முலாவில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது 1,20,000 இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் நம்மளுக்கு தெரியாது. பர்ச்சேஸ் என்னங்க? 1,40,000 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோங்க? 30,000. ஸோ அப்போ 1,20,000 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1,10,000. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1,10,000 ப்ளஸ் ஆப்போசிட் சைடு போகும்போது மைனஸ் ஆகுமா? 1,10,000 என்ன வருங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 10,000. எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க? ஓப்பனிங் ஸ்டாக் ₹10,000. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இது எந்த மெத்தடில் ஈஸியாக உங்களுக்கு வருதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எதில் போட்டாலும் கரெக்டாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.